ஒரு கிராமத்துக்கே கிட்னி பாதிப்பு, கொத்து கொத்தாக மரணங்கள், குடிநீரில் நச்சு, காக்குமா அரசு? குடிநீர் மனிதன் உயிர் வாழ மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அப்படிப்பட்ட குடிநீரில் நச்சு கலந்திருப்பது தெரியாமல் பயன்படுத்தி வந்த ஒட்டுமொத்த கிராமத்தினரே தற்போது கிட்னி பாதிப்புக்குள்ளாகி நோயாளியாக மாறியிருக்கின்றனர். இந்த பாதிப்பால் பிஞ்சுகள் முதல் முதியவர்கள் வரை பலர் கொத்து கொத்தாக மரணித்திருப்பதும் பெரும் துயரம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் மண்டலமாணிக்கம் அருகே அமைந்துள்ளது போத்தநதி கிராமம். சுமார் 300 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் இதுவரைக்கும் அங்கே உள்ள கண்மாய் மற்றும் அரசு அமைத்து கொடுத்த போர்வெல்களில் இருந்துதான் தண்ணீர் எடுத்து சமைத்தும் குடித்தும் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் அங்கு அதிர்ச்சிகரமாக அடுத்தடுத்து பலர் கிட்னி பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு அந்த ஊரில் உள்ள குடிநீர் காரணமாக சொல்லப்படுகிறது. இதனால் பெரும்பாலான குடும்பங்களில் ஒருவர் கிட்னி பாதித்து இறந்துள்ள தகவல் இருந்து உடனே அந்த கிராமத்திற்கு புறப்பட்டோம். ஊர் முழுவதும் சோகமாக வெறுமை சூழ்ந்து காணப்படுவதை பார்க்கும் போதே நம் இதயம் கணக்க தொடங்கிவிட்டது. நாம ஊருக்குள்ள நுழைஞ்சதும் முதல்ல தென்பட்டவங்கள்ட்ட நாம பேச ஆரம்பிச்சோம். அப்ப அவங்க நம்ம கிட்ட பல அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. போத்தநதி கிராமத்தில் ரொம்ப காலமாகவே உப்புச்சத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தாங்க. புறாப்பத்துக்கும் கிட்னி பிரச்சனை தான். கிட்னி பிரச்சனையில் இப்போ 7-8 பேர் இறந்து போயிருக்காங்க. 7-8 பேர் கிட்னி சென்ட் மதுரையிலேருந்து கிட்னி சென்ட்லேயே பார்த்துருக்காங்க. எல்லாத்துக்குமே தண்ணி பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உப்பு சத்து கூடிருச்சு, கிட்னி ப்ராப்ளத்துக்கு பேர் செஞ்சுட்டாங்க. பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் சார். என்ன வளரணுங்கிற கேட்குறேன். எப்போ எதனால அப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஊரில் தண்ணியை சுத்தம் பண்ணுங்க, வேறு தண்ணி வாங்கி குடிங்கங்கிறாங்க. எங்கள் ஊரில் இப்போ இதுவரை 45 பேர் எனக்கு தெரிய உப்பு சத்து பார்க்க முடியாமல் ரொம்ப கிட்னி ஃபெயிலியரில் இறந்துருக்காங்க. அரசாங்கம் போட்டு கொடுத்த 3 போர்வெல் பைப்ல இருந்து அடிப்பைப்பில் அடித்து தண்ணி எடுத்து வந்து தான் குடிச்சிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் வருஷம் ஓட ஓட நாங்கள் குடிச்ச தண்ணி எங்கள் கிட்னியை காலி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 10 வருஷத்தில் எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் கிட்னி பாதிச்சு இறந்துட்டாங்க. நாங்கள் நல்லபடியாக இருந்து வயக்காட்டில் உழைச்சா தான் வீட்டில் அடுப்பு எரியும். ஆரம்பத்துலலாம் இறந்து போனவங்களில் பல பேரை பார்த்து சத்து குறைவு போல் அதான் கை காலெல்லாம் சோர்ந்து வீங்கி போயிருக்குன்னு நினச்சோம். கடைசியில் கிட்னி பாதிப்பு தான் தெரியும் போது அதுக்குள்ளே நோய் முத்தி போய் உயிரை விட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க சோகமா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆனால் இப்போ தண்ணி இந்த தண்ணி தான் குடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை. என் மாமனார் தாத்தா ஒரு காலத்தில் ஃபுல்லாகவே உப்பு சத்து இருந்திருக்கு. ஆனால் அவங்க செக் பண்ண கிடையாது. அதை சுகாதாரத்துறையிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க தண்ணியை. அங்கே டெஸ்ட் பண்ணதுக்கு உங்கள் தண்ணி தான் பாட்டுன்றாங்க. இதை தான் குடிக்கிறோம். ஆனால் நிறையா பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் 10 பேர் 5 பேருலாம் கணக்கெலாம் இல்லை. இது 6 வருஷம் கிட்னி சாண்டில் தனியாரில் தான் பார்த்தோம். பார்க்க முடியல. அப்போ அவர் இருக்க ரொம்ப ரொம்ப காசு செலவு பண்ணோம். 4 விறகு வெட்டித்தேன் செலவு பண்ணோம். தண்ணி கட்டிக்கலையே ரொம்ப முடியாமல் வந்துருச்சு. அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே அருப்புக்கோட்டையில் தனியாரில் தான் பார்த்தோம். தனியாரில் பார்த்தும் அது கேட்கல. அதனால 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் இறந்துட்டார். எங்கள் வீட்டுக்காரி இறக்கையில் நான் கிட்னி சென்டரை போய் 10 வருஷமாக பார்த்தேன். ஆனால் ஒன்றும் சரியாகலை. அவர் இறந்துட்டார். அதனால நான் அம்மா என்ன வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். வீடு வாசம் கூட இல்லை. பார்க்க முடியாமல் ரொம்ப கிட்னி ஃபெயிலியரில் இறந்துருக்காங்க. அதுக்கு முன்னுதலை இறந்தவங்களும் இருக்காங்க சார். ஆனால் இப்போதைக்கு ரொம்ப அவங்கள ரொம்ப இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்க்க முடியலை. பார்க்க முடியாமல் அவங்களும் என்னை மாதிரி இப்போ ஒரு தரம் போனால் 9,000 ரூபா செலவு ஒரு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு. அவங்க பார்க்க முடியாத நிலைமையில் அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த போத்தநதி கிராமத்துல 2023 திடீர்னு ஒரு மர்ம காய்ச்சல் ஒன்று பரவ தொடங்கி இருக்கு. அந்த காய்ச்சல்ல நிறைய பேருக்கு கை காலெல்லாம் முடக்கமாயிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. உடனே அரசாங்கத்திலிருந்து மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க. அப்பதான் இந்த ஊர்ல குடிக்கிறவங்க எந்த தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த நிலத்தடி போர் தண்ணியை திருநெல்வேலிக்கு எடுத்துக்கிட்டு போய் செக் பண்ணிருக்காங்க. அங்க ஆய்வு செஞ்சதுல 1 லிட்டர் தண்ணீர்ல 100 கிராம் உப்பும் 100 கிராம் சுண்ணாமும் இருந்தது பார்த்து பதறி போய் உடனே அந்த 3 போர்வெல்லையும் மூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு. என்ன ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, தண்ணியில் சுண்ணாம்பு கலந்துருக்குன்னு டெஸ்ட் வாட்டர் எடுத்து திருநெல்வேலி கொண்டு கொடுத்து
ரத்த டெஸ்ட் போட்டு எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தோங்க சார். கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கு முன்னாடி மறுமல் காய்ச்சல் வந்து காலையில் இழுத்துட்டு போய் இதே முகாம் தான் போட்டுருக்குறாங்க. போட்டு முடிச்சு இந்த இப்போ செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு தண்ணினால தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கலில் பார்த்துருக்குறாங்க சார். பார்த்து ஹாஸ்பிட்டலில் பார்த்து இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை உப்பு சேர்த்து உப்பு அரிக்குது வைக்குதுன்னு கிட்னி ஃபெயிலியராக தான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஊரே பார்த்துங்க இந்த 2023 இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 15-20 பேர் செத்துட்டாங்க சார். அதோட தான் ஊர் மக்கள் பங்களிப்பாகவும் பஞ்சாயத்து பங்களிப்பாகவும் நிதி சேர்த்து பஞ்சாயத்து தலைவர் ஏற்பாட்டில் புதுசா மேல்நிலை நீர்த்தொட்டி ஒன்றை கட்டியிருக்காங்க. ஆனா ஆர்வ தண்ணி இன்னும் வரல அப்படின்னு இவங்க எல்லாருமே சொல்றாங்க. உப்பு சத்து வருது, இதுக்கு என்ன செய்யலாம்னா ஆர்ஓ பிளான்ட் அமைச்சோம்னா இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போய் கலெக்டர்கிட்ட கேட்டால் ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் நமக்கு நாமே திட்டத்தில் மக்கள் உதவியோட பாதிப்பான நானும் மக்கள் பாதிப்பானமும் கெட்டி ஒர்க்கார்டு வாங்கணும்னு ஆரம்பித்தா. அப்போ எம்பி எலெக்ஷன் வர்றதுனால உடனே போர் போட்டு நீங்கள் சொந்த நிதியிலேருந்து செய்யுங்க, நாங்கள் ஒர்க்கார்டு தரோம்னாங்க. என் சொந்த நிதியெலாம் உடனே போர் போட்டு அதுக்கு பின்னாடி 4 மாதம் சென்று ஒர்க்கார்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. போர் போட்டு தண்ணி மக்களுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் ஆர்ஓ பிளான்ட் அமைக்கிறதுல இட பிரச்சனை. அந்த இட பிரச்சனையில் வந்து கரையில் அமைக்கணும்னு மக்கள் சொல்கிறாங்க, ஊருக்குள்ளே அமைக்கணும்னு. 2 பேரும் இது எங்கள் இடம், கரையில் அமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையில் அப்படியே நிற்கிது. அதிலிருந்து பெரும்பாலானவங்க ஒரு குடத்துக்கு 12 ரூபா கொடுத்து சுத்தமான குடி தண்ணி வாங்கிட்டு இருக்கிறதா சொல்றவங்க, தண்ணி தான் நம்ம கிட்னியை காலி பண்ணுதுன்னு தெரிஞ்சதும் பணம் உள்ளவங்க எல்லாம் வீட்டில் சொந்தமாக ஆர்வ பிளான் போட்டுருக்காங்க. ஆனால் எங்களை மாதிரி தினக்கூலிங்க அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க விரக்தியோட. தண்ணி நல்ல தண்ணி இல்லை, நீங்கள் தண்ணி வேறு தண்ணி வாங்கி குடிங்க, குடிச்சாத்தான் உங்களுக்கு உப்பு சத்து வராது அப்படின்ட்டாங்க. சில பேர் வண்டி தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க, சில பேர் வண்டி தண்ணி வாங்கி குடிக்கல. 3 நாளைக்கு ஒருக்கா வருது, இல்லாட்டா ஒரு வாரம் சென்று வருது. காட்டுக்கு போயிடுறோம், காட்டுக்கு போனதுக்கு முன்னாடி வந்தால் வராது. நாங்கள் காட்டில் இருக்கோம், நாங்கள் அந்த தண்ணியத்தையும் சார் குடிக்கிறோம். நாங்கள் 2 பேர் முடியாதவங்க, நாங்கள் எப்படி சார் அந்த தண்ணி வாங்கி சாப்பிட முடியும்? தண்ணி வாங்கி குடிக்க கூட எங்களுக்கு வழி இல்லை சார். அவ்வளோ தொலைங்க கஷ்டப்படுறோம். இந்த தண்ணியத்தையும் குடிக்கிறோம், அப்புறம் என்ன செய்யுது சார்? இருக்கிறத குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல்லையுமே தண்ணி எடுத்து செக் பண்ணதில் உப்பு சத்துன்னே சொல்லலாம். அவங்களும் தண்ணி வாங்குறதுக்கு இப்போ பெரிய டேங்க் வச்சு தண்ணி வண்டி ஏற்றலான் இருக்காங்க. தண்ணி வண்டி ஏற்றினாலும் புழு வச்சாலும் பிள்ளைகளுக்கு கேடுதேன். ஒரு தண்ணி வசதி வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சார். நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்ற தண்ணினால தான் உங்களுக்கு வருது. அதனால் நீங்கள் வந்து தண்ணியை முதல்ல சரி பண்ணுங்க அப்படின்னா, தண்ணியை சரி பண்ணால் ஒரு கூட 20 ரூபா சொல்கிறாங்க. வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை சார். குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் இருக்கோம், 5 பேருக்கு எவ்வளோ தண்ணி வாங்க முடியாது சார். பிறகு இன்னும் இந்த கிட்னி பாதிப்பால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க இன்னும் சிலர்கிட்டையும் நாம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரம்பத்தில் கை கால் உடம்பெல்லாம் சோர்வாக இருந்ததுன்னு கணுக்கால் வீக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கமுதி டாக்டர் ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அதில் கிட்னி பிரச்சனை இருக்கு, மதுரை போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் மதுரையில் ஒரு கிட்னி ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இப்போ மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்பவே 10,000 செலவாயிடுச்சு. இப்போ 2 மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ண மதுரைக்கு போயிட்டு வரேன். ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சேர்த்து 5,000 ரூபாய் வந்துருது. நான் பாக்குறது கூலி வேலை, ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம், வைத்தியத்துக்கே போயிடுது. இவ்வளவு செலவானா என் குடும்பம் எப்படி சாப்பிட முடியும்? அதனாலேயே சரியா வைத்தியம் பார்த்துக்கிறது இல்ல, செத்தாலும் பரவாயில்லை, கடவுள் விட்ட வழின்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கால்கையெல்லாம் அசதியாக இருந்துச்சு. கம்பெனியில் போய் சுந்தரத்திட்ட பார்த்தேன், இந்த மாதிரி உப்பு சத்து கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நாங்கள் மருந்தைக்கு போனோம். மருந்தையில் போய் 5 செக்கப் பண்ணி பார்க்குற, உப்பு சத்து இருக்கியா, நீ மாத்திரை இருக்குங்க எல்லாம் செக்கப் பண்ணிட்டு தான் முதல் 40 ரூபா வந்துச்சு. போய் சேர இல்லை. இப்போ இருக்க மாத்திரை 2 மாத்திரைக்கு ஒருக்கா 3 மாத்திரைக்கு ஒருக்கா மாத்திரை கொடுப்பாங்க. 7,000 ரூபா 6,000 ரூபா வரும். இப்போ 3 மாத்திரைக்கு ஒரு கொடுக்கறதுனால போக வர செலவு கூட 5,000 ரூபா வருது. நேற்று கூட போய் இப்போ செலவழித்து நாங்கள் பார்த்துட்டு தேவாரேன், மாத்திரை வாங்கிட்டு வரேன். எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு சார். நானே அருப்புக்கோட்டையில் தான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம். கால்கையெல்லாம் வீங்கி போச்சு, முகம் மூஞ்சி எல்லாம். மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் போய் 10 வருஷமாச்சு பார்க்க போனோம். பார்த்தா உங்களுக்கு உப்பு சத்து கூடிருச்சு, கிட்னி ப்ராப்ளத்துக்கு பேர் செஞ்சுட்டார். பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் சார். எனக்கு வந்து இப்போ உப்பு சத்து இருக்குது சார். உப்பு சத்து இருக்குன்னா நான் இப்போ ஒரு 16 வருஷமாக உப்பு சத்து மதுரை கிட்னி சென்டரில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து அது மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் நான் போனேன்னா வந்து 9,000 ரூபா எனக்கு செலவு வருது. அந்தளவுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை. நான் வந்து வேலை பார்த்தாதே சாப்பாடு, கூலி வேலை, அன்றாடு. எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஏங்கி மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கான தகுதி இல்லாத ஆள் நான். இவரை போலவே இன்னும் நிறைய பேர் இங்க இருக்காங்க. பிள்ளைகள் எல்லாம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசுல தான் வீட்டுல ஏதோ சமாளிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் மரண பயத்துல தான் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்றாரு.
அதன் பிறகு இந்த ஊர்ல இந்த தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு 2023 ராமநாதபுரம் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. அதுல போட்டோல இருந்ததுல 6 பேர் இப்போ உயிரோடு இல்ல, அதனால மனு கொடுக்க போனாலே இறந்துடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வந்ததாகவும் இங்க இருக்கிற சிலர் சொல்றாங்க. இப்போ ரிப்போர்ட் கொடுக்க போனாங்களா அந்த இதில் வந்து ஒரு 6 பேர் இல்லைங்க சார். இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துங்க சார். கலெக்டர் முன்னாடி கொண்டு கொடுத்துக்க இன்ன வரைக்கும் அந்த கொடுக்க போனதுல 6 பேர் இல்லைங்க, 6 பேர் இறந்து விட்டாங்க. இந்த பிரச்சனையால சில குடும்பங்கள் ஊரை விட்டு போயிட்டாங்க. ஏதோ அப்போதைய கலெக்டர் விஷ்ணுச்சந்திரன் எடுத்த நடவடிக்கையால முனியப்பசாமி கோயில் பக்கத்துல புதுசா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டினாங்க. ஆனால் ஆர்ஓ பிளான்ட் மட்டும் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க ஆதங்கத்தோட. எங்களுக்கு தண்ணியை வந்து எங்களுக்கு சரின்னு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இனிமேலுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வந்தது எங்கள் பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. எங்களுக்கு நல்ல தண்ணி வேணும். தண்ணி வந்தால் போகிறோங்க சார். நீ இருக்கிற பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணுங்க சார். எங்களுக்கு போயிட்டு போது நீ இருக்கிற பிள்ளைய எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்க சார். இந்த அவலம் குறித்து நாம பரமக்குடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ முருகேசன் பேசின போது போத்தநதி கிராம மக்களுக்கு எம்எல்ஏ நிதியிலிருந்து ஆர்ஓ பிளான்ட் அமைச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? பரமக்குடி சட்டமன்ற தொகுதி கமுதி ஒன்றிய போத்தநதி கிராமம் எனது பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அந்த கிராமத்தில் பல காலமாக தண்ணி பிரச்சனை, உப்பு சால்டு கலந்து மக்கள் குடிநீரினால் பாதிக்கப்பட்டு கிட்னி ப்ராப்ளமாக பல பேர் இறந்துருக்காங்க. 10 பேர் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்திருக்காங்க. அது எனக்கு கூடிய சீக்கிரம் இப்போ தான் என் நாலேஜுக்கு வந்தது. அதை வந்து நான் உடனடியாக எனது மேம்பாட்டு நிதியில் எம்எல்ஏ நிதியிலிருந்து அந்த வேலையை செய்வதற்கு உடனடியாக செஞ்சு கொடுப்பதற்கு கிராம மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அவர்கள் இனி சுத்தமான குடி தண்ணீர் தான் குடிப்பார்கள். அதற்கான வேலையை நான் செய்து முடித்துவிட்டு உங்களை திறப்பு விழாவிற்கு அழைக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதை எனது கவனத்திற்கு கொண்டு வந்த குமுதம் ரிப்போர்ட்டருக்கு நன்றி. உடனே பிளான்ட் அமைப்பதற்கான பணியை தொடங்க சொல்கிறேன் என்று நம்மளுடைய தொலைபேசி அழைப்ப பேசி முடிச்சிட்டாரு. பார்த்து சீக்கிரம் பண்ணுங்க சார். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Tiruvannaamalai.